வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தார். என்னென்னா, சக்தியில் பெட்டு ஆடியோ போர்டில் நம்ம சப்பு பேஸ் வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு வால்யூம் ரொம்ப அதிகமாக ஏற்றினாலும் சரி, இந்த ஆடியோ போர்டில் இருக்க எல்இடி டிம் ஆகுது. அதே மாதிரி பவர் எல்இடியும் டிம் ஆகுதுன்னு சொல்லி என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருந்தார். பொதுவாக வந்து இந்த எல்இடி வந்து டிம் ஆகிறதுக்கு காரணம், உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரில் ஆம்ஸ் பத்தலைன்னா அப்படி ஆகும். அது இல்லாமல் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் சரியில்லாமல், அது இல்லாமல் ஒரு காப்பர் வைண்டிங் இல்லாமல் அலுமினியம் வைண்டிங்காக இருந்தாலும் அப்படி ஆகும். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ட்ராப் ஆகிறனால தான் இந்த எல்இடி வந்து உங்களுக்கு டிம் ஆகுது. நீங்கள் ஒரு டவுட்டுனா, நீங்கள் அந்த பேஸ் நீங்கள் வைக்கும்போது இந்த இன்புட்டு டிசி வோல்ட் கொடுப்போம்ல இந்த இடத்துல, இந்த வோல்ட்டை நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணுங்கள். அந்த செக் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு பேஸு பஞ்சிங் பேஸ் வர மாதிரி நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணிகிட்டே செக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த வோல்ட் வந்து உட்கார்றது உங்களுக்கு தெரியும். அப்படி உட்காந்துச்சுனாவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றி பாருங்கள், அந்த பிரச்சனை வராது. அது இல்லாமல் நீங்கள் வேறு காரணம் எது இருக்குன்னா, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட ஆர்ம்ஸுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஆடியோ போர்டு நீங்கள் வாட்ஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வோல்ட்டு ட்ராப் ஆகும். அதனால் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வேணால் வேறு போட்டு பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.